இந்தியாவில் நடைபெற்ற 16வது பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தில் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உலக நாடுகளை அதிர வைக்கும் வகையில் மிக மாசாக உரை ஒன்றை ஆற்றியிருக்கிறார். ரஷ்யா, சீனா, ஈரான், பிரேசில், தென்னாப்பிரிக்கா போன்ற முக்கிய நாடுகளின் பாதுகாப்பு தலைவர்கள் முன்னிலையில் பேசிய அவர், தற்போது உலகம் சந்தித்து வரும் அச்சுறுத்தல்களையும் அதை எதிர்கொள்ள பழைய உலகளாவிய பாதுகாப்பு வழிமுறைகள் தோற்று வருவதையும் மிக ஆணித்தனமாக தோல்புரித்து காட்டினார். இன்றைய உலகம் பெரும் நிலையற்ற தன்மையையும் சிக்கலான புவிசார் அரசியல் சவால்களையும் சந்தித்து வரும் வேளையில் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு மிக முக்கியமான பங்கும் பொறுப்பும் இருப்பதாக தோவல் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பல்வேறு கண்டங்களில் இருந்து மாறுபட்ட உலகளாவிய அனுபவங்களுடன் நாம் இங்கு ஒன்றாக கூடியுள்ளோம் என்று குறிப்பிட்ட அவர், சர்வதேச அளவில் மோதல்களையும் அச்சுறுத்தல்களையும் கையாள்வதற்காக உருவாக்கப்பட்ட பாரம்பரிய உலகளாவிய அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் தங்களின் கூர்மையை இழந்து செயலிழந்து வருகின்றன என்று மிக வெளிப்படையாக எச்சரித்தார். குறிப்பாக இன்றைய நவீனகால பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் என்பவை எல்லைகளை கடந்து நாடுகள் வைத்துள்ள வழக்கமான பாதுகாப்பு மற்றும் தூதரக கட்டமைப்புகளை எல்லாம் சுக்குநூறாக உடைத்து முன்னேறி வருகின்றன என்பதை அவர் அழுத்தமாக பதிவு செய்தார். வழக்கமான ராணுவ பதிலடிகளால் வீழ்த்த முடியாத அளவுக்கு இந்த புதிய அச்சுறுத்தல்கள் உருவெடுத்துள்ளன என்று எச்சரித்த அவர், டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சி காரணமாக ஒரு நாட்டின் முக்கியமான உள்கட்டமைப்புகள், தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் நிதி நெட்வொர்க்குகள் போன்றவை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிக எளிதாக தாக்கப்படக்கூடிய பேராபத்தில் சிக்கியுள்ளன என்பதை உலக நாடுகளுக்கு புரிய வைத்தார். அதிநவீன சைபர் தாக்குதல்கள், புதிய வடிவங்களில் உருமாறி வரும் பயங்கரவாதம் மற்றும் தொழில்நுட்ப ரீதியிலான அச்சுறுத்தல்கள் போன்ற பாரம்பரியமற்ற அச்சுறுத்தல்கள் தான் இப்போது உலகிற்கு பெரும் சவாலாக மாறியுள்ளன என்று கூறிய தோவல், இன்றைய பயங்கரவாதம் அடையாளம் காண முடியாத அளவுக்கு முகமூடி அணிந்து தொழில்நுட்ப உதவியோடு மிக தந்திரமாக தங்களை மாற்றியமைத்துக் கொள்கிறது என்றார். இதுபோன்ற புதிய ஹைபிரிட் அச்சுறுத்தல்களை தனித்தனி நாடுகளாக நின்று எதிர்கொள்ள முடியாது என்றும், இதற்கு பிரிக்ஸ் நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து கூட்டு வியூகங்களையும் உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் கூட்டு பாதுகாப்பு வழிமுறைகளையும் உருவாக்க வேண்டியது மிக அவசியம் என்றும் அவர் மாசாக முழங்கினார். உலக அரங்கில் பாதுகாப்பு கட்டமைப்புகள் தடுமாறி வரும் இந்த சூழலில் இந்தியா முன்னெடுக்கும் இந்த ஒருங்கிணைந்த பாதுகாப்பு பார்வை பிரிக்ஸ் அமைப்பை உலகளவில் ஒரு சக்தி வாய்ந்த பன்முக பாதுகாப்பு தளமாக நிலைநிறுத்தியுள்ளது.